ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு வழியில் நடந்து கொண்டு சென்றான். அவனுக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது. தண்ணீரை தேடினான். ஒரு கிணற்றை பார்த்தான். அந்த கிணற்றுக்குள் இறங்கி தனக்கு தேவையான தண்ணீரை குடித்துவிட்டு மேலே ஏறி வந்தான். வந்தபொழுது கிணற்றுக்கு அருகாமையில் ஒரு நாய் கடுமையான தாகத்தோடு நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு மண்ணை நக்கிக் கொண்டு இருந்தது. இதனை பார்த்த அந்த மனிதன் தன்னை போன்று இதற்கும் கடுமையான தாகம் என்று நினைத்து தன்னுடைய காலுறையை கழற்றி மீண்டும் கிணற்றுக்குள் இறங்கி அந்த காலுறையில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு அதை வாயில் கவ்விக்கொண்டு மேலே ஏறி வந்தான். மேலே ஏறி வந்து தாகத்தோடு இருந்த அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டினான். தண்ணீர் குடித்ததற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் அவனுக்கு நன்றி தெரிவிக்கிறான், அதே சமயம் அவனுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் உணவு கொடுக்குதல் என்பது அவ்வளவு சிறப்புக்குரியது.